மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.8 பார்க்குறோம். எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா -5 1 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்ன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஏபிசின்னு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழே 3 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஸில் எதெல்லாம் ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, x to yன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸுங்கிற செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டோம், ஒய்ங்கிற செட்டை அடுத்து எழுதிக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கான ரிலேஷனில் ஃபஸ்ட்டு ரிலேஷன் நம்ம எடுத்துக்குவோம். இது ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் -5, a இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1, a இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 3, b ஓகே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஃபங்க்ஷன்னா ரெண்டு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷனா, ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செட் இருக்கு இல்லையா எக்ஸ் செட்டு, இந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே இமேஜ் இருக்கணும். இப்போ இங்கே 4ன்ற நம்பர் இருக்குது, இதுக்கு இமேஜ் இருக்கா, கிடையாது. இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ரிலேஷன் என்ன கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபஸ்ட்டில் இருக்க இந்த டொமைன் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செட்டு அதில் வந்து லெஃப்ட் ஓவர்ன்றது வரவே கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்காங்கல்ல ரிலேஷன், அது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த ரிலேஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க -5, b இது கூட கனெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து 1, b இது கூட கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, அடுத்து 3, a அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 4, c இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கணும். இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, 4க்குமே இமேஜ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து என்னென்னா அப்படி இருக்கக்கூடிய இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இந்த செட் இருக்கு இல்லையா, இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்டுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அதை செக் பண்ணுறோம். -5க்கு எத்தனை இமேஜ் இருக்குது, -5, b பிங்கிற ஒரே ஒரு இமேஜ் தான். அதே மாதிரி 1க்கு எத்தனை இமேஜ் இருக்குது, அதுக்கும் பிங்கிற ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 3க்கு எத்தனை இமேஜ் இருக்குது, 3க்கு ஏன்ற ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 4க்கு சிங்கிற ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. அப்போது இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எஸ்ன்னு எழுதிட்டு இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ அடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ணிட்டோம், இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து ரிலேஷன் 3 பார்க்குறோம், அது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ரிலேஷன் 3ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரிலேஷன் 3ல 5, a -5, a நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 1, a இதையும் ஜாயின் பண்ணிட்டோம். 3, b இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஆரோ மார்க் போட்டுக்கலாம். 4, c இதையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 1, b. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷனாக என்ன அர்த்தம், இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்குது, அது இருக்குது. அந்த இமேஜ் வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும், அதை தான் நம்ம செக் பண்ணணும். -5க்கு ஒரே ஒரு இமேஜ் இருக்குது, அது a. 1க்கு வந்து 2 இமேஜ் இருக்குது, ஏன்னு ஒரு இமேஜ் இருக்குது, பின்னு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படி வந்துட்டாலே இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, அவ்வளோதான். எப்படி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கின்றதை நம்ம பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 1.9 பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும்.